இந்த நம்ம போதைப் பொருட்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப அடிமையாகிட்டே வராங்க. சின்ன பள்ளிக்கூடத்து சிறுவங்கள்லேருந்து வேலைக்கு போகிற இளைஞர்கள் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் பெண்களுமே வந்து போதைப் பொருட்களுக்கு வந்து ஒரு அடிமையாகிட்டு வராங்க. அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டைலுக்காக ஆரம்பித்து அதுக்கு அவங்களே அடிமையாகிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஒன்று கொடுங்கண்ணே. அதாவது போதைக்கு அடிமை ஆகும்போது, அதாவது ஆரம்பத்தில் ஒரு சாராயத்தை குடிப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா பொழுதுபோக்கு போல் நேரம் டைம் பாஸ் ஆகும். அந்த போதை ஏறின உடனே போதை வந்தவுடனே புத்தி போயிடும். புத்தி மறுதளிச்சு போய் முதல்ல விளையாட்டுக்கு ஆரம்பிக்கிறது, கடைசி வினையில் குடிச்சோம்னா சரீரத்தை பாதிக்கும். இந்த பிராந்தி சாராயம் குடிக்கும் என்ன ஆகுனா லிவரை பாதிக்கும், கிட்னியை சோழி முடிச்சிடும், சிறுநீரகம் செயலிழந்து போகும். குடிக்கும்போது என்ன ஆகுனா மூளையை பாதிக்கும். குடி போதையில் தான் கொலை நடக்கு. அதாவது உங்களை நம்பி உங்கள் மனைவி இருக்குது, உங்கள் பிள்ளைகள் இருக்குது, உங்கள் அம்மா அப்பா இருக்குது, வீடு வாசல் இருக்குது, உங்கள் தொழில் இருக்குது, எல்லாமே இருக்குது. குடிச்சு என்ன ஆனால் லிவர் பாதிக்கப்பட்டு நீங்கள் மறித்து போயிட்டீங்கன்னா உங்கள் மனைவி வந்து விதைவாயிருவா. அப்போ உங்கள் குடும்பம் கெட்டு போகும். அது காலப்போக்கில் என்ன ஆகும், குடும்பத்துக்கு கெட்ட பேராக இந்த போதையினால் பார்த்தா தமிழ்நாட்டில் விதவை பெண்கள் அநேகர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் அந்த போதையிலேருந்து விடுதலை பெறுங்க. அதை விட அந்த மாதிரி அடிக்டான பழக்கத்தில் போய் முதல்ல ஆரம்பத்தில் விளையாட்ட தோணும், கடைசி அதுக்கு அடிமை ஆயிடுவீங்க. எல்லா பாவமும் அப்படி தான், விபச்சாரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதுக்கு போகும்போது நல்லாயிருக்கும், கடைசி அதுக்கு அடிமை ஆயிடுவீங்க. கடைசி நம்ம உடம்பை பாதித்து மரணத்தில் கொண்டு விட்டுரும்.